எப்படி வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி செஞ்சிருந்தோம். ஓகேவா? அதே மாதிரி அவங்களுடைய கிளாஸ்ல எப்படி நம்ம ஸ்டைல் ஆட் பண்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை சொல்லியிருந்தோம் ஓவர் ரைட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருந்தோம். இமேஜஸ், ஜேஎஸ், சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வேற எதுவும் வைக்கலையா? இல்ல, சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரோசல், லைக் அந்த ஸ்லைடர் செக்ஷன். இது காம்போனன்ட்ஸ்ல இங்க கரோசல்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல எது உங்களுக்கு வேணுமோ, எந்த மாதிரியான டைப், இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி கீழே இருக்கணும், கீழே கிளிக் பண்ணாலும் போகணும், இந்த மாதிரி ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் ஆட் பண்றது. ஓகே, இதுல நமக்கு எது வேணுமோ, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இவங்களுடைய விஷயத்த காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு ஹெட்டர் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எந்த செக்ஷன் கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும்? ஹெட்டருக்கு அப்புறம் நான் செக்ஷன் சொல்லி கொடுத்தேன். ஓகே, மெயின் செக்ஷனுக்குள்ளார இதுக்கு மேல மெயின்குள்ளார தான் எல்லாமே வரப்போகுது. இது ஹெட்டர். ஓகேங்களா? இது தனி, இது மெயின் செக்ஷன். ஓகேங்களா? ஹெட்டர் எல்லா இடத்துக்கும் சேமா வரப்போகுது, இந்த மெயின்ல மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது. இப்ப நான் மெயின்ல ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் போட்டு அபவுட் அஸ் என்ன சர்வீசஸ் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி பொறுமையா நான் லாஸ்ட் பேட்ச் கூட நான் நடத்துறது கிடையாது இந்த இடத்துக்கு வந்து. ஸோ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ மெயின் செக்ஷன்ல ரெண்டு இது இருக்கு, சர்வீசஸ் இருக்கு, ஸ்லைடர் இருக்கு. இதுக்கு மேல நீங்க என்ன போட்டாலும் இந்த இடத்துல. ஃபூட்டர் செக்ஷனுக்கு நம்ம இந்த இது புதுசா காமிக்கிற மாதிரி கேக்குறீங்க பாத்தீங்களா? இந்த செக்ஷன் நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே, அப்படின்னா ஓகே. சோ இப்ப மெயின் செக்ஷன் இருக்கு, அதுல இப்ப ஸ்லைடருக்கான ஒரு விஷயத்துக்கு எடுத்து போட்டோம், கோடிங் எடுத்து போட்டோம். அதை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். இருக்கு, இமேஜ் இங்க இருக்கு. சோ நம்ம இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இமேஜ் எடுத்து ஓகே, இந்த மாதிரி ஒரு 3-4 இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ சேவ் இமேஜ் ஆஸ் எந்த இடத்துல அப்படின்னா இப்ப பூஸ்டர் க்ளோன் இருக்கு. இதுல அசெட்ஸ்ல இமேஜஸ்ல எந்த இடத்துல, இந்த இடத்துக்கு போட்டு பண்ணிடலாம். ஸோ S1
ஸ்லைடர் 1 நீங்க அது பெருசா கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டூல்ஸ் ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் டூல்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க இங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன டைப்ல வேணும் அதெல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா, ரேண்டமா எடுக்கிறேன். இமேஜ் அதே ஸ்லைடர் இதில் S2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுங்க. போதுமா எடுத்துக்கோ. எஸ் ஓ வேணும்னா மாற்றிக்கலாம். ஓகே, 4 இமேஜ் கிட்ட இப்போ எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் லிங்க் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு புதுசு, இப்போ 3 தான் இருக்கு, புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த காப்பி பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் மாற்றணும் வேணும் அப்படின்னா. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். அசெட்ஸ்ல இமேஜஸ்ல ஸ்லைடர்ல S1 அப்படின்னு போட்டிருக்கேன். இதை காப்பி பண்ணிட்டு ஓகேங்களா, இப்படி போட்டு வேண்டியது. இப்ப ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுங்க. இப்ப இதை ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா, இவ்வளோ பெருசு வந்து தேவை கிடையாது, ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இது மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா வருது. ஓகே, நான் இமேஜ் சைஸை கரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ தட் அது வந்து மேலே ஜர்க் ஆகுற மாதிரி வரல. மேபி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. இல்லைனா நான் தப்பாகவே எடுத்துட்டேன், சின்னதாகவே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இமேஜோட ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன் இருக்கு. அகைன் திரும்ப திரும்ப அதே தான் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன மாதிரி ரெடி பண்ணாலுமே இது கரெக்டா தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நீட்டா ஒர்க் ஆயிடும். இப்ப நான் இந்த இமேஜ் இவ்வளவு பெருசு இருக்குன்றது எனக்கு தேவை கிடையாது. ஓகே, சோ நான் இதனுடைய சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா கரோசல் ஐட்டமோடு இந்த இதுல இமேஜ்னு ஒண்ணு இருக்கு. சோ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பேரண்ட் இருக்குல்ல, இந்த பேரண்ட்டை வந்து சூஸ் பண்ணிப்போம். அதுல இமேஜ் டேக், ஓகேவா, கரோசல் ஐட்டம்ல இங்க நீங்க போய் பார்த்தாலுமே தெரியும். இல்லைன்னா நீங்க டைரக்டா இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு கூட எழுதிக்கலாம். ஓகேவா, நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பேரண்ட் இதை வச்சு அதுல இருக்கிற இமேஜ் சோர்ஸுக்கு ஒரு ஹைட் செட் பண்ண போறேன். கண்டிப்பா ஹைட் செட் பண்ணா அது ஏதோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டும். இந்த இடத்துல ஹைட் 250 பிக்சல். ஓகே, இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆன மாதிரி லைக் என்னன்னா உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த சைஸ் வரைக்கும் நீங்க இந்த சைஸ்ல வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. $470 கரெக்டா இருக்கா? 480 கரெக்டா இருந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, 480 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஓகே,
இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் எல்லாம் எனக்கு இது கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஏன் வர மாட்டேங்குது? இருக்கு. height 480 pixel கொடுத்துருங்க. ஓகே 480 கொடுத்துட்டு மொத்தம் 3 இமேஜ் 1 2 கரெக்டா தான் இருக்கேன். சரி ஓகே இப்ப இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே நீங்க இதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன இமேஜ்னா ஏதாவது எடுத்து போட்டீங்கன்னா இது பிளர் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஓகே எக்ஸாம்பிள் இதுவே கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் என்ன சொன்னா கொஞ்சம் மங்கலா இருக்கிற மாதிரி, மங்கல் இந்த சென்ஸ் பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு சிஎஸ்எஸ் ஒர்க் நடந்திருக்கு. இப்ப பிளர்ரான இமேஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னாவே எனக்கு இந்த இமேஜ் தான் வேணும் அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே டைனமிக்கா வர இமேஜஸ், டைனமிக் இன் சென்ஸ் பேக் எண்ட்ல இருந்து வர இமேஜஸ். ஓகே ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதெல்லாம் எதுக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நான் சொல்றேன் அதனுடைய ஐடியாலஜி எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்ப இத கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா காட்டணும் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சு இது என்ன சொல்றது டல்லா இருக்கிற மாதிரி காட்டணும். இதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் கீவேர்ட் நான் சொல்லி இருந்தேன். opacity ஓகே அது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே 4 அப்படின்னு கொடுக்குறேன். ரொம்ப பனிமூட்டமா இருக்கு தேவையில்லை. 8 9 8 வந்து ஓகே ஓகே இதை நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். எனக்கு அது தேவையில்லை. ஓகேவா நான் சம்திங் ஏதோ ஒரு சிஎஸ்எஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்றவே நான் என்ன செய்யறேன்னா ஒப்பாசிட்டி இது மேக்சிமம் பெரிய பெரிய இமேஜஸ் தான் வரும்போது கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே டிஃபால்ட்டாவே ஒரு ஒப்பாசிட்டி 9 அப்படின்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த இமேஜ் எப்படி வரும்ன்றதே தெரியாது. ஓகே நீங்க இதுல பிளர்ரான இமேஜ கொடுத்தா கூட பாக்குறதுக்கு வியூ வந்து ஒரு பிளசண்டா இருக்கும். ஓகே நல்லாதானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா இதுக்கு நான் 500 கொடுத்துறேன். ஓகே இப்ப இந்த செக்ஷன்ல ஒரு இமேஜ ஹைட்ட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நீங்க என்ன மாதிரியான இமேஜ், சின்ன இமேஜ் பெரிய இமேஜ் எதுனா கொடுத்தாலும் இப்ப கரெக்டா இருக்கும். ஓகேங்களா நீங்க இன்கேஸ் ஒரு ஸ்மால் சின்ன இமேஜை எடுத்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அதனுடைய பிக்சல் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நீங்க என்ன யோசிக்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒப்பாசிட்டி அப்படின்றது. நம்ம எடுத்தது எல்லாமே பெரிய பெரிய இமேஜ் தான், அதுக்கு யூஸ் பண்ணுன்ற இதுவே இல்லை. பட் ஆனா இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா இப்ப இந்த இது முடிச்சாச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேபிள் இந்த இதெல்லாம் இருக்கு. இதை நான் கொஞ்சம் மாத்திக்கணும். ஓகே எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து வேற ஏதோ ஒரு கலர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன கலர் கொடுக்கலாம்? ஓகே இந்த இதுக்கு நான் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று இங்க பண்ண அதே விஷயத்தை தான் இப்ப பண்ண போறோம். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டு அடுத்த செக்ஷன் மூவ் ஆயிடலாம். இங்க பாருங்க கர்சர் கேப்ஷன்ல H5 இருக்கு, P டேக் இருக்கு. ஓகேவா கர்சர் கேப்ஷன்ல அப்படின்னு டேக் வச்சு எழுதுங்க. கர்சர் கேப்ஷன்ல இது கலர் ஆமா font size. ஓகே இது வந்து H5ல இருக்கு. ஓகேங்களா இது font size பதிலா முதல்ல இது ஒரு H2 கொடுத்து சேவ் பண்ணி பார்ப்போம். என்னுடைய பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்றும் நான் சொல்லியே இருக்க மாட்டேன்.
இதை எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த டைம் கொஞ்சம் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால நான் இது பண்றேன், நான் அது பண்ண மாட்டேன். நல்லாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு கேப்ஷன், ஓகேங்களா. சேம் வே இந்த இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க அதே கலர் கொடுக்கணும் அப்படின்னா கமா போட்டு பி போட்டாலே போதும், ஓகேங்களா. இந்த இடத்துக்கும் இதுதான் வரணும் அப்படின்றதுதான் அதனுடைய மீனிங். கமா போட்டா அடுத்தது ஒரு எலமெண்ட் ஆட் ஆயிருக்கு அப்படின்றதான் அர்த்தம். புரியுதா புரியப்பா? புரியுதுலாம் கேளுங்க. புரியுதுண்ணா. ஓகே, சோ இப்ப வரைக்கும் நான் நடத்தினது என்ன அப்படின்னா, முந்தானத்து நான் வேகமா சொன்ன விஷயத்த, ஓகேவா, அதுல நான் ஹைட்னா கண்ட்ரோல் பண்ணிருக்க மாட்டேன். புதுசா ஒரு கிளாஸ்னா என்ன சொல்றது, சிஎஸ்எஸ்னா ஆட் பண்ணிருக்க மாட்டேன். இப்ப என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஹெட்டர் இப்படி இருக்கும், ஓகேவா, நீ அதை இப்படி மாத்திக்கோ. ரொம்ப என்ன சொல்றது, ஃபேண்டசியெல்லாம் எதுவும் பண்ணதை விட இருக்கிறத வச்சு பண்ணிக்கோ. அதே மாதிரி ஸ்லைடர் கர்சர் வச்சுக்கோ, ஹைட்டை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா அந்த எலமெண்ட்டுக்கு ஏதாம அந்த பேரண்ட்டுக்கு எழுது. நீங்க இந்த மாதிரி பேரண்ட்டை மட்டும் கரோசல் ஐட்டம்ன்றத விட நீங்க கரோசல் இன்னர்ல இருக்குல்ல, இப்படி கூட நீங்க பாயிண்ட் பண்ணலாம், இப்படி கூட நீங்க எழுதலாம். அதனால தப்பான்னு கேட்டா தப்பே கிடையாது. இது ஒர்க் ஆகுமா? தாராளமா ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ரிட்ரீவல், ஓகேவா. உன் பேரை கேட்டா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்க அப்பா பேரை வச்சு கேட்டா தெரியுது, உங்க தாத்தா பேரை வச்சு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா அதுதான், ஓகேங்களா. இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா இமேஜ் அப்படின்றது அருண்குமார் அப்படின்றது இந்த பேட்ச்ல 3 பேர், ஹரிஷ் 6 பேர் இருக்காங்க, ஓகேவா. இதுவே கவர்மெண்ட் காலேஜ், அன்னை மீரா காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ், ஐஎஃப்இடி காலேஜ் அப்படின்னா ஈஸி ரிட்ரீவல். புரியுதுங்களா? இதெல்லாம் அதுதான் ரெஃபரன்ஸ் வந்து அதுக்காக. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நடத்திருக்க மாட்டேன், இந்த கமா போட்டதெல்லாம். இப்ப நீங்க படிப்படியா கொஞ்சம் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆவறீங்க, அதனால இதை ஏத்திட்டு இருக்கேன். ஓகே, இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. நீங்க இதுக்கு சைஸ் மட்டும் மாத்தணும் அப்படின்னா அகைன் இந்த பி டேக்கு மட்டும் கரசல் இன்னர் அதை மட்டும் போட்டுட்டு ஃபாண்ட் சைஸை பெருசாக்கிக்குவோம். பண்ணிடுறேன். பதினாறு பிக்சல் கொடுக்க டிஃபால்ட்டாவே அதான் போல. ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துலயும் நீங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அகைன் தனியா ஒரு இது எடுத்து போட்டு இது சேஞ்ச் பண்ணுங்க, கலர் மாத்துறது மாத்திக்கோங்க, ஓகேங்களா. என்ன பண்ணலாம், இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்ப சர்வீசஸ் செக்ஷன். ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான், இந்த ஹெட்டர் எனக்கு அப்படியே நிக்கணும், ஓகேங்களா, ஃபிக்ஸ்டா இருக்கணும். இதுக்கு என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு இது இருக்கு பாருங்க, பொசிஷன் யூட்டிலிட்டிஸ்ல ஃபிக்ஸ்டு டாப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன். யூட்டிலிட்டிஸ்ல போய் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிக்ஸ்டு டாப் அப்படின்ற மாதிரி டிவ்வுக்கு இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து எந்த இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெட்டர்ல இருக்கிற இந்த நேவ் பார ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்ல போறேன். ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு இருக்குது, சொல்ற பேச்ச கேக்குது.
இன்னொரு 400 கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இதுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எனக்கு இந்த இதுல கண்டென்ட் காட்டவே இல்லையா? இந்த கலர் நம்ம மாத்திருந்தாங்க. அவங்க அந்த இதுல கண்டென்ட்டே காட்டல. ஓகே, இது நமக்கு வேணும்னா டிஸ்பிளே பிளாக் அதை கொடுத்தா வந்துடும். ஓகே, இப்ப பாருங்க நம்ம பண்ணதுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீட்டா நமக்கு மொபைல் ரெஸ்பான்சிவா வந்துருக்கு. இந்த இடத்துக்கு தான் காட்டுறாங்க, சின்ன இதுக்கு அதை ஹைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது அவங்களுடைய விஷயமா இருக்கலாம். நமக்கு வேணும் அப்படின்னா இந்த டைமென்ஷன்ல அதை ஷோ பண்ணு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேர் ஸோ குட். இது இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த செக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த செக்ஷன்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டில் வச்சு இது பண்ணிக்கோங்க. கீழே ஹெட்டிங்கு பேராகிராஃப் அது அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாம இந்த விஷயத்த கூட நீங்க காப்பி பண்ணி போடுங்க. பட் நீங்க உங்களுடைய இந்த பூஸ்டப்போட கிளாஸ என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண லேர்ன் பண்ணணும். ஓகே, லேர்ன் பண்றது எப்படி இருக்கும்னா சும்மா அகாடமிக்குன்னு கோடிங் இல்லாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயத்த லேர்ன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. இதை நீங்க ஒரு டைம் பண்ணும்போதுதான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் இத ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம எழுதி இருக்கிறதே 18 லைன் கோடிங் தான். ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றதான் எழுதிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இமேஜஸ தனி ஃபோல்டர்ல எடுத்து போட்டு ரெடி பண்ணுங்க. இத எனக்கு அந்த என்ன சொல்றது நீங்க இப்ப ரெடி பண்ற வெப்சைட் மாதிரியே இப்ப நீங்க என்ன வெப்சைட் ரெடி பண்றீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி தீம்க்கு மாத்திக்கோங்க. இதுல ஃபாண்ட் ஃபேமிலி நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி நீங்க யூஸ் பண்றதா இருந்தா எடுத்து போட்டுக்கிட்டு நீங்க இந்த ஸ்டைலிஸ்ட்ல style.cssல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இதுல டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணது என்னன்னா எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம், கலரை மட்டும் மாத்திருக்கோம். ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஒரு சின்ன குட்டியான ஒரு விஷயத்த மட்டும். அண்ணா அந்த கரோசல் கிளாஸ் எழுதுனீங்களா? அதுல நடுவுல கமா இல்லாம நீங்க எழுதுனீங்க. இப்போ அது மட்டும் சொல்றீங்களா? அந்த பேரண்ட் கிளாஸ் எழுதுனீங்களா சேர்த்து? ஓகே, அங்க பாருங்க, கரோசல் இன்னர் ஸ்பேஸ் கரோசல் கேப்ஷன் இருக்கீங்கல்ல, அது கமா இல்லாம போட்டதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது கமா இந்த H2 நான் டார்கெட் பண்ண போறேன். ஓகேவா? H2 பேரண்ட் யாரு அப்படின்னா இமிடியேட் பேரண்ட் இவரு. ஓகேங்களா? அதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இது. ஓகேவா? சோ இத நீங்க எழுதும் போது கமா போட்டோம்னா எழுதக்கூடாது. கமா போட்டா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப அதுதான் தப்பே நடந்துச்சு. இப்ப இந்த மாதிரி இது பண்ணிருந்தேன். ஓகேவா? கரோசல் இன்னர் கரோசல் கேப்ஷன் H2 அப்படின்ட்டு. இப்ப சைட் லோட் ஆகுது. உன்னுடைய சைட் லோட் ஆகும் போது கரோசல் இன்னர் கரோசல் ஐட்டம் வேற என்ன போட்டிருந்தேன்? சாரி, கரோசல் இன்னர் கரோசல் கேப்ஷனா? கரோசல் இன்னர் எங்க இருந்த கரோசல் கேப்ஷன்? கரோசல் கேப்ஷன் இதனுடைய H2 டேகுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கலர் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? கமா போட்டேன்னா இந்த இது முடிஞ்சு போச்சு, அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு எலமெண்ட் எடுத்துட்டு வரேன். என்ன எலமெண்ட் அப்படின்னா பி டேகுக்கு இந்த கலர் மாத்தணும் அப்படின்ட்டு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கமா போட்டா இந்த பேரண்ட் எல்லாமே இதுக்கு வந்துடும் நினைச்சேன். ஆனா நமக்கு வந்தது என்ன அப்படின்னா இங்க இருக்கிற இதுக்குமே வந்துடுச்சு. என்னடான்னு யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா
மொட்டையா இதனுடைய பேரண்ட் எதுவுமே இல்ல. பி டேக் எங்க வந்தாலும் கலர் இந்த மாதிரி. அப்படின்னா பி டேக் எங்கெல்லாம் இருக்கோ அங்க இந்த கலர் வந்துடணும் அப்படின்னு நம்ம எழுதுன மாதிரி மீனிங். சோ நான் செக்ஷன்ல இந்த இது போடவே அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ண, ஐயோ இந்த பேரண்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணவே இல்லையே. கரோசல் இன்னர் கரோசல் கேப்ஷன்ல இருக்கிற பி டேகுக்கு இந்த கலர் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இப்ப இந்த கலர் எதுக்கு மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னா இதனுடைய பேரண்ட் பார்க்கும். பார்த்தா சர்வீசஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிஃபால்ட் கலர் என்னவோ அதை மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேராகிராஃப் டேகுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. கமா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் முடிஞ்சிருச்சு அடுத்த எலமெண்ட்டுக்கு வர்றது. ஸ்பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் மென்ஷன் பண்றது. ஓகேவா. H2 ஓட பேரண்ட் யாரு அப்படின்னா H2 ஓட பேரண்ட் யாரு, நீ இன்னுமே கூட டெப்தா எழுதிக்கலாம். H2 ஓட பேரண்ட் யாரு, கரோசல் கேப்ஷன். இதனுடைய பேரண்ட் யாரு, வேற எங்க கிளாஸ் இருக்கா, கிடையாது, தோ இருக்கு. ஓகேங்களா. இது இந்த எலமெண்ட்டுக்கானது. ஓகேவா. இந்த எலமெண்டோட இந்த டிவோட பேரண்ட் யாருன்னு பார்த்தா இமேஜான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த டிவோட பேரண்ட் இவர் தான் பேரண்ட். நீங்க இப்படி பண்ணா க்ளோஸ் ஆகுது, இந்த டிவ க்ளோஸ் பண்ணா இப்படி மாறுது. அப்படின்னா இதனுடைய பேரண்ட் எங்க இமேஜ் டேக் எதுவுமே வரவே இல்லை. ஏன் அப்படின்னா செல்ஃப் க்ளோஸ் டேக் அது வேலையை அதை பார்த்துட்டு முடிச்சிடும். ஆனா டிவ் அப்படின்றது கிடையாது. இதுக்குள்ளார n நம்பர் ஆஃப் சைல்டு வரும். ஓகேங்களா. H2 வரும், P வரும், என்ன வேணாலும் வரும். ஓகேங்களா. நீ கிளாஸ் எழுதும்போது எப்படி எழுதணும், உன்னுடைய எலமெண்ட் அதனுடைய பேரண்ட் அப்படின்னு தான் எழுதணும். அததான் இந்த லைன்ல நம்ம பண்ணு. புரியுதா? ஓகேண்ணா. ஆனா கரோசல் கேப்ஷன் மட்டும் போட்டா ஒர்க் ஆகாதானா? தாராளம். அதெல்லாமா ஃபர்ஸ்ட் போட்டுருணும். கரோசல் கேப்ஷன் போட்டாலே ஒர்க் ஆகும். நான் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொன்னேன். ஓகேங்களா. உங்க நேம சொல்லிட்டு உங்க அப்பா பேரை சொல்றது தெரியும், உங்க தாத்தா பேர் சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ரெஃபரன்ஸ் கொடுக்கறது ஃபாஸ்டா போய் இது பண்ணணும். இப்ப பி டேக்கு எல்லாருமே கலர் இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு 100-150 கிட்ட யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. அதுல ஒரு சில இதுல வந்து நான் என்ன செஞ்சிருப்பேன்னா கலர் அந்த கலர் இல்ல வேற கலர் அப்படின்னு சொல்றேன். சோ அது கன்ஃபியூஸ் ஆகும், அது வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். இதுவே நீங்க பேரண்ட் வச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே கரோசல் கேப்ஷன்ல இருக்கிற பேராகிராஃப் டேகுக்கு மட்டும் இந்த மாதிரி வரணும்ட்டு. இப்ப நான் அதனுடைய இமிடியட் பேரண்ட மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஒர்க் ஆகுது. நீங்க டைரக்டா நீங்க H2ன்னு கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். இதை நான் எடுத்துடுறேன். H2ன்னு கொடுத்தாலே ஒர்க் ஆகும். இதுல என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் H2 இருக்கோ அது எல்லாமே போய் மாத்திடும். ஓகேங்களா. அந்த பொசிஷனை வந்துட்டு வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பேரண்ட வச்சு கிளாஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க டிவ்னு ஒண்ணு இருக்கு, இந்த டிவ் இருக்கு, இந்த டிவ் ஓபன் பண்றேன், இது பேரண்ட். அடுத்தது சைல்டு பார்த்தோன்னா இதுதான் சைல்டு. இதெல்லாம் சும்மா ஓகே சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ். இதுதான் அடுத்தது. ஏன் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணும்போது இதுக்குள்ளார ஒரு எலமெண்ட் இருக்கு. நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா இங்க கூட நீங்க கிளாஸ் வச்சு எழுதலாம். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா கிளாஸ் நம்ம எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பேரண்ட் வச்சு டார்கெட் பண்ணாலே போதுமானது. பூஸ்டப்பை பொறுத்த மட்டும் நம்ம எதுவுமே ஒர்க்கே பண்ணக்கூடாது. அவங்க என்ன வச்சிருக்கோம் அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இனிஷியல் ஸ்டேஜ்ல போக போக நம்ம எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஓகேங்க. சரி ஓகே. நீங்க இன்னைக்கு இதே பாருங்க. கண்டெய்னர் நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இந்த கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சூப்பரான கான்செப்ட். என்னன்னா இப்ப இந்த ஓகே